ஆக இன்றைக்கு எத்தனையோ பொய் புரட்டுகள் நம் இயக்கத்தை சார்ந்து தலைவர்களை சார்ந்து பல பேர் சொல்கிறார் என்று சொன்னாலும் அதை அறிவில் சார்ந்து உணர்ந்து அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற படிப்பகத்திற்கு நாம் வந்து படிக்கின்ற பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுவும் அண்ணா படிப்பகம் என்று சொல்லும் போது சில கட்சிகள்லாம் அண்ணாவுடைய தங்களுடைய கட்சியுடைய பெயரில தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் அந்த கட்சியினுடைய கொடியில தான் அண்ணா பறக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தான் அண்ணா கொடிகட்டி பறக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த அண்ணா படிப்பகத்தை நாம் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கின்றோம். நான் தெரிந்து கொள்கின்றேன். குறிப்பாக இது அமைவதற்கு காரணமாக இருந்த கிளை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உங்களுடைய பொறுப்பாதங்களில் சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுவும் நம்முடைய இனமான பேராசிரியர் 13/4/1971 இதே இடத்தில் ஒரு குடிசையாக இருந்த இடத்தை அவர் அந்த படிப்பகத்தை அன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது திராவிட இயக்கம் என்பது எப்படி அறிவு சார்ந்த ஒரு மக்களை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து நீதி கட்சி காலத்திலிருந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சியாக காட்சியாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது. எப்பொருள் யார் யார் வாக்கியற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சொன்ன அந்த விளக்க உரை என்பது யார் எந்த பொருள் குறித்து சொன்னாலும் அது சார்ந்த உண்மைத்தன்மையை அறிந்த பிறகுதான் அதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும் என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.